நான் தருமபுரி மாவட்டத்துலேருந்து வரோம் ஐயா. ஐயா, இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று சாப்பிட்டது என்னன்னு தெரியுது, முன்ன நாள் சாப்பிட்டது என்னன்னு தெரியுது. ஆனால் வந்து இப்போ 2-3 நாள் முன்னாடி என்ன சாப்பிட்டோம், நம்ம என்ன வேலை செஞ்சுட்டதே மறந்துடுறோம். ஆனால் நம்ம எவ்வளோ ஒரு ஆணவத்தோடு வாழ்கிறோம். இப்போ நான் எனது சொந்தம், நான் தான் கெட்டிக்காரன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம் சாமி? ஒரு சின்ன ஒரு நான் அன்றாடம் சாப்பாடு இல்லைன்னா உயிர் இல்லை, தினமும் சாப்பிட்றோம். 2 நாள் முன்னாடி என்ன சாப்பிட்னே தெரியாது. ஆனால் இன்றைக்கி நாம் தான் கெத்து, நம்ம போல் யாரும் இல்லைன்னு சொல்லி ஒரு அது ஏன் சாமி அது மாதிரி எண்ணம் உருவாகுது? அகங்காரம். சாதாரண ஒரு சின்ன அகங்காரம். ஆமாம். அகங்காரம் வந்தால் தானே தைரியம் வரும். அகங்காரம் இருந்தால் தானே பயம் வரும். ஆமாம் ஐயா. பயமும் அகங்காரத்துக்குள்ளே தான் இருக்குது, தைரியமும் அந்த அகங்காரத்துக்குள்ளே தான் இருக்குது. அந்த அகங்காரம்னு ஒன்று இல்லைன்னா மனுஷன் இல்லை. அகங்காரம் தான் நம்மளுக்கு எட்ட வழியிலும் இழுத்துது, நவுத்துது இல்லை. இப்போ அதுதான் சொல்கிறேன். அப்போ அந்த அகங்காரம் அழியணும். அந்த அகங்காரம் என்னவா இருக்குது? காற்றா இருக்குது. அந்த காற்று என்னவா இருக்குது? மனமாக இருக்குது. அந்த மனம் என்ன செய்யுது? எண்ணங்களை உருவாக்குது. எண்ணங்கள் என்ன பண்ணுது? செயலை உருவாக்குது. செயல் என்ன பண்ணுது? விளைவுகளை உருவாக்குது. சரிங்க. சரியா? அப்போ எது காரணமாக இருக்குதுன்னா அகங்காரம். அப்போ அந்த அகங்காரத்தை அழிக்கணும்னா சாமி மேலே நம்பிக்கை வைக்கிறது உண்மையாக இருந்தால் இப்போ இருந்து ஏன்னா ஒரு மணி நேரம் வேண்டாம், அதிகமாக சொல்லிட்டு போல் இருக்குது, ஒரு அரை மணி நேரம் எப்படி இருந்தாலும் சரி பாடத்தில் உட்காந்துடணும். கடைப்பிடிக்க முடியுமா? முடியும். ஓகே, செஞ்சுட்டு வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அகங்காரம் அப்புறம் நிற்கிதான்னு பார்க்கலாம் நம்மக்கிட்ட. சரிங்க. ஒரு அரை மணி நேரம் ஏன்னா இது வந்து இப்போ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் சொல்கிறாங்களே, இவர் என்ன அரை மணி நேரம் உட்காந்தா போதுன்னு இந்த சாமியார் சொல்கிறாரு. இந்த சாமியார் என்னோட அப்படி ஒரு பெரிய சக்தி வாய்ந்தவராங்க கூட ஒரு சிலர் நினைப்பாங்க. ஏன்னா இது பார்க்குறவங்க கேட்குறவங்க அதெல்லாம் கிடையாது. சாமியார்கிட்ட ஒன்றும் கிடையாது, உங்ககிட்டதே இருக்குது, நீங்கள் உட்காரதில்ல. ஆனால் சாப்பிட்ற குழந்தைக்கு ஊட்டி விடணுங்கிற அவசியம் கிடையாது. ஊட்டி விடுற குழந்தைக்கு சாப்பிட தெரியாது. அதுதானே, சாப்பிட்ற குழந்தைக்கு ஊட்டி விடணுங்கிற அவசியம் இல்லை. அதே ஊட்டி விடுற குழந்தைக்கு சாப்பிடணும்னு நினச்சோம்னா சாப்பிடாது. அப்போ அதை என்ன பண்ணணும்? அந்த நிலாவை பாரு, இந்த பூச்சாண்டி வரையா, இந்த வேப்ப மரத்தில் அது இருக்குது இது இருக்குதுன்னு காமிச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டுறோமா? அது மாதிரி ராஜாராம். அதனால அது சலுகை. அப்புறம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கூட்டினா கூட அப்படியே வந்துடும் இல்லைங்களா? ஒரு சிறு துளி தான் வெள்ளம். மழை சிறு துளி அது வெள்ளமாக மாறுது இல்லைங்களா? அது மாதிரி சாமி வந்து அந்த பக்குவத்தில் தான் கொண்டுட்டு வரணும். ஏன்னா அப்படி தான் இது சாமி மாதிரி ஆளுங்க நிறைய இருக்கிறாங்க, வெளியே சொல்லாமல் இருக்கிறாங்க, சொன்னதுக்காக வேண்டி உட்காடுறாங்க. ஆனால் மனம் நிற்க மாட்டேங்குது. ஒரு சிலருக்கு மனம் நிற்க மாட்டேங்குதுங்க. சும்மா இருக்கல, அதை பண்ணி போடுவேன் இதை பண்ணி போடுங்கிற அவங்க மனசு ஓட்டம் இருக்கு. அங்கே போய் உள்ளே உட்காந்ததையுமே அவன் வருவானே இவன் வருவானே, அதை பார்க்கணுமே இதை பார்க்கணுமே, இதை விட்டு போட்டு உட்காந்துருக்குமே அதை விட்டு போட்டு உட்காந்துருக்குமே, அவனுக்கு பதில் சொல்லணும் இவனுக்கு. இப்படி இருந்தோம்னா இதில் இப்படி இருக்குது. நம்ம மனநிலை என்ன நினச்சிருக்கிற, நம்ம எங்கேயோ நமக்கு எங்கேயும் விழுந்துச்சா அதை வாங்கி கட்டிக்கிட்டு அது இனிமேல் அந்த அடி விழுக விழுகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி இதை தேர்ந்தெடுக்கிறேன். ஆனால் நம்மளோட இருக்கிற நம்ம ஃபேமிலியில் இருக்கிறது, நம்ம உறவுகள் இருக்கிறவங்க அந்த இந்த இந்த உணர்வு அவங்களுக்கு தெரியுமானா தெரியாது, வாய்ப்பே இல்லை. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும்? சாதாரணமாக நம்மளை தெரியும். நமக்கு இருக்கிற நோய் நமக்கு மட்டும்தான் தெரியும். சரி, அவர்கிட்ட போய் ஒப்பாரி வைக்க முடியுமா நம்ம? ஐயோ எனக்கு இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு அப்படி போய் ஒப்பாரி வைக்க முடியுமா? முடியாது. அப்போது 2 வகையில் நம்ம வந்து இந்த துன்பத்தை சந்திக்கணும். ஒன்று வந்து இந்த பாடத்தை பண்ண முடியாமல் சிரமப்படக்கூடிய அந்த பிரச்சனை. இன்னொன்று நம்மளை நம்பி இருக்கிறவங்க, நம்மதே எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, இவனை என்ன ஓடி போயிடுவானாட்டு நினச்சிக்கிட்டு நமக்கு துன்பம் கொடுக்கறதுக்கு அவங்க ஆரம்பிப்பாங்க. இது 2 பேஸ் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து ஜெயிக்க முடியும்.
இதில் ஜெயிக்க கொஞ்சம் ஒரு 10% நம்ம 20% வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே போனோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம். கவலையே பட வேண்டியதில்லை யாருமே. அதே போல் உங்களுக்கு போய் உள்ளே உட்கார்ந்ததுக்கு பின்னாடி இந்த எண்ணங்கள் வருதுன்னா அந்த எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. எப்படி முக்கியத்துவம் கொடுக்காதுன்னா அதுவே பார்த்துட்டு இருக்கணுங்கிறது இல்லை. அந்த எண்ணம் வர 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 வருட்டு வா 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 வான்னு நீங்கள் அதை ஏற்றுக்கணும். ஆமாம், சரி நாளைக்கு இந்த வேலையை பார்க்கணுமா, அந்த எண்ணம் வந்துருச்சு அங்கே உட்காந்ததையுமே, சரி நான் நாளைக்கு பார்த்துட்றேன் அது சொல்லிடணும். அது அதோடு போய் நீ அடுத்த எண்ணம் வரும். நம்ம இப்படி வந்து இப்போ வந்து உள்ளே உட்காந்து 1/2 மணி நேரம் ஆச்சே, பொண்ணாக உட்காந்துருந்தோம்னா வீட்டுக்காருக்கு நம்ம சத்தம் போடுவாராங்கிற நினப்பு வரும். ஆம்பளை உட்காந்துருந்தா பொண்டாடி கூப்பிடுவாளேங்கிற நினப்பு வருமா? சரி வேறு விட்டா வந்துடுறேன் எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படி சொல்லணும். மனசுக்குள்ளே நம்ம ஓட்டத்தை கொண்டு வரணும். அப்போ அதை வாங்கிக்கணும். நம்ம நீ சேட்டையாகன்ற நீ என்ன நான் என்ன நிலையில் வந்து உட்காந்துருக்கு, நீ சும்மா எண்ணமெல்லாம் வருது இதை நிறுத்தணுமாப்பா கண்ணை மட்டும்தான் இரிக்கும் மூடுமே தவிர நினப்பு நிற்க எங்கே போய் நிறுத்துறது? கண்ணு வேணால் இறுக்கி மூடலாம், வேணாம் வேறு என்ன நடக்குமா? அனுபவம் இருக்குது தானே உங்களுக்கு. அதனால அந்த எண்ணங்களை அந்த வரக்கூடிய எண்ணங்களை வாங்கிக்கணும். நம்ம வாங்கி இந்த பக்கம் விட்டுறணும். அதுக்கு அதைத்தான் சொன்னான், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருந்தேன். இவன் என்ன சொல்கிறான்னா எவனாச்சும் திட்டினான்னா அதை வாங்கி நீங்கிட்டு விட்டுருன்னு. அதை எப்படி விடுவேன்? இதைத்தான் சொன்னான். இந்த காதில் எண்ணம் வந்தால் இந்த காதில் விட்டுறத, நீ உட்கார்ற இதில் வந்து கவனம் செலுத்தி உட்காரு அப்படின்னு. சரிங்களா சாமி? அதனால் சாமி வந்து முயற்சி எடுங்க. உங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு இது மாதிரி ஒரு நல்ல நிலைமை வாங்க சாமி, வாங்க வருவீங்க. சரிங்களா? சரிங்க. அதனால சீக்கிரமே அது ரெடி ஆகும். சரிங்க. வேறு ஆத்மாவுக்கு சாமி.